ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டுடே சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல சட்டி காய வச்சிடணும் பாத்திரத்தை. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு கொஞ்சம் போடுவோம். சோம்பு போட்டு கறி மசாலா பட்டை 2 போடணும். அப்புறம் சோம்பு போடுங்க, வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிடுவோம், வதக்கிடுவோம். வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினா நல்லா டேஸ்ட் வாட வரும். கறி மசாலா போட்டு போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டே போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாட வரும். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்து நறுக்கி வச்சா தக்காளியை கொட்டிடுவோம். கொட்டி அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெங்காயம் வெள்ளை பூண்டு நச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். அதில் வெள்ளை பூண்டு வெங்காயம் நச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து அலசி வச்சுருந்த சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசிடுங்க, அதுதான் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கனை போட்டு எல்லா சிக்கனையும் உள்ளே போட்டுருவோம். சிக்கனை கொட்டி நல்லா கிண்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அந்த ஆவிலே வேக விடுவோம். வீட்டில் அரைச்ச மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். அதில் சிக்கன் மசாலா ரெடிமேடாக கிடைக்கல, அந்த பாக்கெட் கொஞ்சம் கொட்டிக்குவோம். உங்களுக்கு தேவையான தக்கன போட்டுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காரம் லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து நம்ம தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் போட்டோம். இப்போ அதோட கொஞ்சம் கம்மியாக பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. பத்தலைன்னு கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, டோட்டல் வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம்